ஹே எப்படிஸ் எல்லாரும் எப்படி நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஸ்கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்லைங்க, அதாவது FT ஃபேமிலி எல்லாம். சரி வாங்க FTC வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் என்னன்னு பார்த்தலாம் வேற ஒன்றும் இல்லைங்க. மூவியில் வந்து ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க, பட் ரியாலிட்டியில் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக நடக்காது. அப்படிப்பட்ட ஸ்கேம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி என்னடான்னு பார்த்தோன்னா வேலையில்லா பட்டதாரி. ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தோன்னா எனக்கும் வேலை இல்லை, சரி வேலையில்லா பட்டதாரியாச்சும் பார்ப்போம் அப்படின்றதாக வச்சு பார்த்தா அதில் அவ்வளோ ஸ்கேம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேம் என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ நம்ம தனுஷ் தான் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு, ரகுவரனா. என் பேர் ரகுவரன், நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. ஸோ இந்த மூவியில் பார்த்தோன்னா வந்து சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு பார்த்தோன்னா வீட்டில் உட்காந்துருப்பாரு. டக்குன்னு பார்த்தோன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து வரும். ஸோ அந்த பொண்ணு பார்த்தோன்னா டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பொண்ணு பார்த்தோன்னா தலைவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க பால்கனியில். எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் தான் பிடிக்கும். ஸோ இதை பார்க்குறச்சு எப்படி தெரியுமா இருக்குது, ரியாலிட்டிக்கு அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், டாக்டர் படித்த ஒரு பொண்ணு அதுவும் இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு பையனுக்கு எப்படிங்க ப்ரப்போஸ் பண்ணோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படிதான் பேசுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இதை கூட விட்டுடலாம். மூவியில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா தலைவன் வண்டி ஏற்பாடு பண்ணுவான், அந்த பொண்ணை வெளில கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி கிடைக்காதனால அவர் வச்சுட்டு இருக்க டியூஎஸ்லேயே பார்த்தோன்னா அந்த டாக்டர் பொண்ணை வெளில கூப்பிட்டு போவார். அதை கூட மன்னிச்சிருவோம் ப்ரப்போஸ் பண்ணது கூட, பட் இந்த விஷயத்த மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னு பார்த்தோன்னா இப்போ R15 டியூக் வச்சிருக்க பசங்க கூட பார்த்தோன்னா வெளில பொண்ணுங்களை கூப்பிட்டுன்னு போவேன் தயங்குறானுங்க. ஏன்னா கார் கேட்குறாங்க இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம். பட் அந்த மூவியில் பார்த்தோன்னா அசால்ட்டாக அந்த பொண்ணு டிஎஸ்இப்பில் உட்காந்துட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதுக்கும் ரியாலிட்டிக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ இது பிக்கஸ்ட் ஸ்கேம்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கதறியே, இவன் தான் எங்கேயோ வெக்கையா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எங்கன்னு பார்த்தோன்னா நானும் இன்ஜினியரிங் தான் படித்தேன். என்னுடைய பக்கத்து பில்டிங்கே பார்த்தோன்னா MBBS பில்டிங் தான். ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்களாம் நாங்கள் பார்ப்போம், பட் அவங்க எங்களை ரிட்டன் கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஆனால் மூவியில் பார்த்தோம்னா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, வெளில போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஸ்கேமு, அதை தான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி என்னடான்னு பார்த்தோன்னா யாரடி நீ மோகினி. ஸோ இந்த மூவிலையும் பார்த்தோன்னா நம்ம தனுஷ் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் வந்து பண்ணியிருப்பாரு. என்னடான்னு பார்த்தோன்னா ஒரு வேலை கிடச்சிரும். ஸோ வேலை கிடச்சதுக்கப்புறமா கோடிங் கற்றுப்பார், அதுவும் ஒரே நைட்டில் கற்றுப்பார். நான் அட்லீஸ்ட் ஒரு 5 நாளில் கற்றுக்கினாதான் ஒரு ஸ்கேம் இல்லாமல் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கேம் இல்லைங்க, ஏதோ வந்து ஒரு கோடர் போலக்குது இவர் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தலைவன் ஒரே ஒரு சிங்கிள் நைட்டில் கோடிங் வந்து கற்றுப்பார். இப்போ இருக்க ரியாலிட்டியில் பார்த்தோன்னா 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் கோர்ஸ்லாம் கூட போயிட்டுருக்காங்க கோடிங் கற்றுக்கிறதுக்காக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தலைவன் வேலைக்கு போயிட்டு அங்கே போய் கோடிங் கற்றுப்பாரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கூட விட்டுடலாங்க. அந்த ஒரு கோடிங் முடிச்சதுக்கு அப்புறமா கோட் ஆக்டிவேட்டட் அப்படின்ற ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்க அந்த கம்ப்யூட்டரில். அதை பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படிலாம் சீனை வச்சுருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி. ஸோ எத்தனை பேருக்கு கோடிங் பிடிக்கும், ஸோ கோடிங் எத்தனை நாள் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இது எவ்வளோ மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி என்னடான்னு பார்த்தோம்னா வாரணமாயிரம் தான், மேகனா விழுந்தவழி. ஸோ அந்த மூவியை தான். ஸோ அதில் பிக்கஸ்ட் ஸ்கேம் நிறைய நடந்திருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம தலைவன் நம்ம ஹீரோ நம்ம சூர்யா தான் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் இதில். ஸோ இன்னவன் பார்த்தோம்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயினை பார்ப்பார். ஸோ அதுவும் பார்த்தோன்னா ஆப்போசிட் சீட்லேயே வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னங்க இதெல்லாம் நியாயமாக இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா நானும் தான் இதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன். ஆனால் எதிரில் வந்து உட்காரது யார் தெரியுமா? என்ன மேல இடிச்சு வடக்கன் பையா தான். ஏன்னா வடக்கு நண்பர்கள் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியுது. அதுவும் வாயில் பீடா போட்டு பார்த்தோன்னா மென்ட்டு துப்பிட்டு வந்திருப்பாரு. பக்கத்தில் போய் நம்ம உட்காந்தோன்னா ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த மூவியில் பார்த்தோன்னா அந்த பொண்ணு, அதுவும் அன்மேரிட் பொண்ணு வந்து பார்த்தோன்னா எதிரில் உட்காந்துருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ரியாலிட்டியில் பார்த்தோன்னா நம்ம உட்காந்துருப்போம், ஏதோ ஒரு பொண்ணு வந்து தான் உட்காந்துருப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தா நம்ம புருஷன் வந்து உட்காந்துருவோம். அப்புறமா தான் தெரியும் வந்தது கப்புல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பாட்டு 10 சாச்சிட்டு வந்து பார்த்தோன்னா ஜன்னலை பார்த்துட்டு வர வேண்டியது தான். இப்படி தான் பார்த்தோன்னா ரியாலிட்டி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்தோன்னா சினிமாவில் வேறு மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட விட்டுலாம். அதே மூவியில் பார்த்தோன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவான் போல், இதே மாதிரி நான் லவ் பண்ணுறேன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கப்போ அமெரிக்கா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்புவார் அவங்க அப்பாலாம். இங்கே இருக்கடா அமெரிக்கா, எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு இதே மாதிரி நான் லவ் பண்ணுறேன் பக்கத்து ஊரில் தான் இது பொண்ணு அப்படின்னு சொன்னாலே
சபாஸ் டான் மூவியில் வந்து ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, சபாஸ்ன்னு சொல்லிட்டு கை தட்டுற மாதிரி, அந்த சீன் மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து நடக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. பட் சினிமாவில் வந்து வேறு மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது, மிகப்பெரிய ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி என்னடான்னு பார்த்தோம்னா டாக்டர் மூவி தான். ஸோ டாக்டர் மூவி வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வேறு லெவல் வைப்பும் பண்ணியிருப்போம். என்ன சாங்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, நெஞ்சமே நெஞ்சமே. ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருப்போம். படம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேக்கப் சாங் தான் போல, அப்படி தான் இருக்குது ரிலீக்ஸ் எல்லாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பசங்களாக இருந்தாங்க. ஏன் நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிரேக்ன்ற சிம்பிளை போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்ச காலம்லாம் இருக்குது. அப்புறமா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சின்ன பொண்ணு காணாமல் போனதுக்காக ஒரு சாங் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாங் தான் இது தெரியாமல் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பிரேக்கப் சாங்காக நினச்சிட்டுமேடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்கேம் தான். ஸோ இதே மாதிரி ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட சாங்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்கேமில் வந்து இருக்குது. என்ன சாங்குன்னு பார்த்தோம்னா மாஸ்டரில் வர குட்டி ஸ்டோரி. ஸோ அதை எப்படி நான் சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா அது கோவிட் டைமு. ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா இந்த குட்டி ஸ்டோரி வேறு மாதிரி வந்து ஹிட்டாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த குட்டி ஸ்டோரி பார்த்தோன்னா மூவியில் வந்து வேறு லெவலில் வரப்போகுதுப்பா, காலேஜில் தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா மூவி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது சிறுவர் சீத்திட்டல பள்ளி இதில் போயிட்டு பார்த்தோன்னா இங்கிலீஷ் பாட்டு பாடுவார் நம்ம தளபதி அவர்கள். ஸோ இதை பார்க்குறாச்சு எப்படி தெரியுமா இருந்தது, என்னடா இது அந்த பசங்களுக்கு இங்கிலீஷே புரியாது, அங்கே போயிட்டு பார்த்தோன்னா இங்கிலீஷ் பாட்டு வெஸ்டிங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்துருப்போம். பட் மூவியில் வந்து வேறு மாதிரி வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க, ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இதுவுமே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் கூட விட்டுலாங்க, டைலாக்ல ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கும். ஸோ வேறு மாதிரியான அது ஸ்கேமு. ஸோ என்ன மூவின்னு பார்த்தோன்னா வேலு மூவி. ஸோ நம்ம சூர்யா தான் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் ட்வின் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க, வேலு வாசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லன் பார்த்தோன்னா ஏதோ சம்பவம் பண்ணிருப்பாரு. டக்குன்னு பார்த்தோன்னா வந்து நம்ம சூர்யா வந்து முன்னாடி நின்றுப்பாரு, நம்ம வேலு வந்து முன்னாடி நின்றுவார். ஸோ அதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவார், எப்படி சென்னையிலேருந்து இங்கே வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லுவார். என்னடா முழிக்கிற, மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? 3 நிமிஷம் போட்டா 10 நிமிஷம்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தோன்னா வந்து ரொம்பவே கிரிஞ்சாக தான் இருந்தது. எப்படா 400 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த டைலாக்கை கேட்கும்போது. நானே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டுங்க, இது இப்படிலாம் சொன்னால் எப்படி, பெரிய ஸ்கேம். இந்த டைலாக்லாம் பார்த்தோன்னா தரமான ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ உருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த பார்க்கும்போது. இப்போ இருக்க பசங்கள்லாம் பார்த்தோன்னா லடாக் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்து இருக்காங்க. நம்ம வேளாண்மை கூட போயிட்டு வந்தோம்னா ஒரு 2 நாளில் வந்து போயிட்டு வந்துடலாம். ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா தலைவன் 400 கிலோமீட்டரே வந்து 10 நிமிஷத்தில் வந்தவர். ஸோ லடாக்லாம் எவ்வளோ ஒருத்தரம் ஒரு நாள்லேயே கூட போயிட்டு வந்துடுவார், ஏன் 10 நிமிஷத்துலேயே போயிட்டு வந்துடுவார், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்கேம் என்னடான்னு பார்த்தோன்னா கில்லி மூவி. ஸோ கில்லி மூவியில் வேறு மாதிரி வந்து ஒரு ஸ்கேம் வந்து பண்ணிவிட்டானுங்க. நம்மளும் வந்து நினச்சிட்டு இருப்போம், என்னடா கரெக்டாக தானே கொண்டு போயிருப்பாங்க கில்லி மூவி, இன்னும் என்னடா சொல்ல வர ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. சொல்கிறேன் இருங்க. என்னன்னு பார்த்தோம்னா மதுரைக்கு தான் செமிஃபைனல்ஸ் ஆகிறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே போனோம்னா த்ரிஷா வந்து தூக்கிட்டு வந்துருப்பாரு. ஸோ அதனால் கேம் நல்லா ஆடுறதுனால தோற்று போயிருப்பாங்க. ஸோ அதையுமே ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஃபைனல்ஸ் எப்படி விளையாண்டாங்கன்னு எனக்கு தெரியல. செமிஃபைனல்ஸில் தோற்றவங்க எப்படிங்க ஃபைனல்ஸுக்கு போக முடியும்? ஸோ இதுவுமே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் தான். நம்மளை நம்ப வச்சு மதுரையில் ஒழுங்கா மேட்ச் ஆடினா இந்த பண்ணாட பரதேசம் எதுக்குன்னு பேசுவானுங்களா? டென்ஷன் ஆகாத, இந்த சூழ்நிலையில நம்ம அமைதியா இருந்து தான் ஆகணும். மேட்ச் விடு, ஃபைனல்ல பார்த்துக்கலாம். ஏமாத்துறானுங்க மூவியில். ஸோ இந்த ஸ்கேம்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரியான நிறைய ஸ்கேம்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. ப்ளீஸ் கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்ட் 2 வீடியோ வேணும், உடனே வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்டுருங்க, பார்ட் 2 வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே டியூன். அப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. குருவி கூட